ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திறந்த மனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ரோஜா செடியை நான் நர்சரியிலேருந்து வாங்கினப்போ சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்து ஒரு அழகான ரோஜா பூவாக இருந்தது. இது வாங்கும்போது 2-3 பூவோடு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரிப்பு என்னமோ தான் பூத்துச்சுது. அதுக்கப்புறம் பூவே வரலை. இதில் பாருங்களேன், தளிர் வர்றதே இப்படி தான் வருது. இது இலை வரும் மாதிரி சுருண்டுக்கிட்டு இதுலேருந்து புது தளிரோ மொட்டோ வரமாட்டேங்குது. ஆனால் இதுக்கு ட்ரிம் பண்ணி நல்லா உரமெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி சுருண்ட இலையாக தான் வருது. நல்ல ஆரோக்கியமான சிகப்பு தளிர் வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. அதே இது வேறு ரோஜா செடியில் தளிர் வர்றதே சிகப்பாக வருது. அதிலிருந்து புதுசாக மொட்டுகளும் வைக்குது. இது இப்படி பச்சையாக இருக்கிறதுனால இதிலிருந்து புதுசாக மொட்டுகள்லாம் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னே தெரியல. இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி சுருண்ட இலையாக இருந்தால் இதிலேருந்து பூ வரவே வராது. இதை ட்ரிம் பண்ணி விட்டெல்லாம் பார்த்துட்டேன். இதிலேருந்து புது மொட்டுகளொன்னும் வரமாட்டேங்குது. வீட்லேயும் இந்த மாதிரி ரோஜா செடி இருந்துன்னா அது பூக்காது. அதுக்கு பதிலாக வேறு செடி வாங்கி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.